வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போது கேரளா லாட்ரிக்கு இன்றைக்கி ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம சேனலில் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா அதாவது இன்றைக்கி தேதி நமக்கு 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுது. அட்சயா ட்ரா நடைபெறுது. 5வது மாதம் 2024 26ஆம் தேதி இன்றைக்கி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா 653வது ட்ராவாக நடைபெறுது. ட்ரான் அட்சயா ட்ரா நமக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணியும் ஃபார்முலா நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக இப்போது பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நம்பர்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 542 ரிசல்ட்டாக வந்திருக்கு. இந்த ரிசல்ட்டெல்லாம் மேட்ச் பண்ணி தான் இப்போது நம்ம கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஏ போர்டில் என்ன நம்பர் நமக்கு அதிகமாக பெண்டிங் உள்ளதுன்னு பார்க்கலாம். பி போர்டில் என்ன நம்பர் அதிகமாக பெண்டிங் உள்ளதுன்னு பார்க்கலாம். சி போர்டில் என்ன நம்பர் அதிகமாக பெண்டிங்கில் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு நமக்கு எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் நமக்கு 6ஆம் நம்பர் 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 8 10 நாள் ஆகுது. ஏ போர்டில் 9 39 நாள் பெண்டிங்கில் இருக்குது. நல்லா கவனிங்க. ஏ போர்டில் 9 39 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் நமக்கு 0 30 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டு பெண்டிங் நம்பராக. பி போர்டில் பார்த்திங்கன்னா 5 18 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 5. பி போர்டில் 8 15 நாள் ஆகுது. பி போர்டில் 9 நமக்கு 28 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 0 9 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இது பி போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது. நமக்கு சி போர்டில் பார்த்திங்கன்னா 3 12 நாள் ஆகுது. சி போர்டில் 6 15 நாள் ஆகுது. சி போர்டில் 8 11 நாள் ஆகுது. சி போர்டில் 0 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இந்த பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வச்சு பார்க்கையில் இன்றைக்கி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் பெண்டிங் நம்பர்ஸை வச்சு ஆல் போர்டு நம்பர்ஸ் தான் நம்ம வேறு நம்பர் மாற்றியெல்லாம் கொடுக்கல. 90ங்கிறத தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். 9ஆம் நம்பரையும் 0வையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக வைக்கலாம். 100% இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா அதே மாதிரி நமக்கு போன வருஷம் வந்த ரிசல்ட்டு நம்பர்ஸில் இருந்தும் வின்னிங் நம்பர் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கே தெரியும். அந்த நம்பர்ஸையும் பாருங்கள். அங்கேயும் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 290ன்னு இருக்குது. நமக்கு அதுக்கு முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு 0 25ன்னு இருந்துச்சு. அப்படியே அந்த 25ங்கிறது ஏசிக்கு அப்படியே திருப்பி 52ஆக வந்துருந்துச்சு. பார்த்திங்கன்னா அதே மெத்தேடில் இன்றைக்கும் அடித்தாங்கன்னா 90ங்கிறது நமக்கு 09ன்னு கூட ஏசிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி 90ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்களே பாருங்கள். 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு 90ங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. பெஸ்ட் நம்பராகவும் இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க. அதாவது நமக்கு போன வருஷம் இன்றைக்கி தேதிக்கு நமக்கு இங்கே என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 290ன்னு இருக்குது. நல்லா கவனிங்க. 290ன்னு இருக்குது. இதை மேட்ச் பண்ணி தான் நமக்கு இன்றைக்கி ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி நமக்கு 9ம் 0வும் வந்துடும்னு வச்சுக்குவோம். நமக்கு 901 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நம்ம பாக்ஸ் நம்பர்ஸாக தான் கொடுக்குறோம். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா மேட்ச் பண்ணி வைங்க. இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர் நம்ம பாக்ஸில் எடுத்திருக்கோம். 901 பாக்ஸு, 905 பாக்ஸு நம்பரில் இந்த 2 நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. நான் அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் இன்றைக்கி கொண்டு வரல. கம்மியான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா 100% வின்னிங் கொடுக்கன்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போது
நமக்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு பாட்ஸு நம்பர்னு பார்க்கையில் 901 905ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்த ரிசல்ட் நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணியும் நம்ம பெண்டிங் நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணியும் நம்ம ஃபார்முலாவில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய பாட்ஸ் நம்பர் இந்த 2 நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி விளையாடுங்க, கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான நம்பரையும் பார்க்கலாம் வாங்க. அதாவது நமக்கு இன்றைக்கி ஏ போர்டு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் மட்டுமே தான் நம்ம சேனலில் நம்ம கொடுக்குறோம். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணிக்காங்க, இல்லாட்டி வேண்டாம் ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்கன்னு சொல்லி மட்டுமே இந்த நம்பர்ஸ் நான் எடுத்துகிட்டு கொடுக்குறேன். இது கன்ஃபார்முங்கிறது ஒன்று கிடையாதுங்க, ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே எல்லா நம்பர்களுமே எடுத்துக்காங்க. பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 90 வர்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. ஏ போர்டில் 90, பி போர்டில் நமக்கு 15 வர்ற மாதிரி கணக்கில் வந்திருக்கு. 15 பி போர்டு வர்ற மாதிரி கணக்கில் வந்திருக்கு. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2க்கு 0ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி 6ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நான் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0, 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 1, 5 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் 9, 0 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணியும் நமக்கு 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு மறந்துடாமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்த்திங்கன்னா இன்றைக்கான ஆல் போர்டு நம்பர் நம்ம 90ன்னு எடுத்திருக்கோம். 100% ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்குதுங்க. கண்டிப்பாக வின்னிங் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி விளையாடுங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். அதாவது இன்றைக்கி 26ஆம் தேதி அட்சயா ட்ரா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஃபைனல் கெஸ்ஸிங்காக ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நமக்கு எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத தான் நம்ம பார்த்துருக்கோம். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி வைங்க, இல்லையா வேண்டவே வேண்டாம் ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்கன்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். இது கன்ஃபார்முங்கிறது ஒன்று கிடையாது, ஒரு கெஸ்ஸிங் மட்டுமேன்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா 905, 416, 197, 917ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி கிடச்சிருக்கு. 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பரில் நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் பார்த்திங்கன்னா இதை விட்டால் நமக்கு 906ன்னு ஒரு நம்பர் வர்ற மாதிரி இருக்குது. 018ன்னு ஒரு நம்பர் வர்ற மாதிரி கணக்கில் வந்திருக்கு. 805ன்னு ஒரு நம்பர் வர்ற மாதிரியும் கணக்கில் வந்திருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுத்துருக்க நம்பரையும் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக இன்றைக்கான வின்னிங் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம எடுத்து கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா 196ன்னு ஒரு நம்பர் வர்ற மாதிரி கணக்கில் வந்திருக்கு. மொத்தம் நான் அதிகமான நம்பர்ஸ்லாம் கொடுக்காம கம்மியான நம்பர்ஸாக நான் 8 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த 8 நம்பருக்குள்ளே இருந்து தான் இன்றைக்கான நமக்கு ஃபுல் வின்னிங் நம்பர் இருக்குது. எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வின்னிங் எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா நமக்கான இன்றைக்கி ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் நான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் மட்டுமே தான் நான் கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லையா வேண்டவே வேண்டாம் ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்கன்னு சொல்லி தான் நம்ம இந்த நம்பர்ஸ் கொடுக்குறோம். அதாவது 90, 05ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட்டால் உங்களுக்கு 85ன்னு ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 91ன்னு ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ராங்கான நம்பர் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். இது கன்ஃபார்ம் நம்பராக யாரும் எடுத்துக்க வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே எடுத்துக்காங்கன்னு சொல்லி தான் இந்த நம்பர் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக உள்ள நம்பர்ஸ் மட்டுமே தான் நான் கொண்டு வந்திருக்கேன். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்திருக்கோம். 90, 05, 85, 91, 86, 96ன்னு வர்ற மாதிரி நம்மளுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர் இந்த ஒரு 6 நம்பர்ஸ் தான். இதுக்குள்ளே இருந்து தான் நமக்கான இன்றைக்கான வின்னிங் இருக்குதுன்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம்.
உங்கள் கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணியும் நம்ம கொடுத்துருக்க நம்பரை கலந்தும் வைங்க. கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்க முடியும்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகாது, ரெகுலராக கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஒரு நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது கன்ஃபார்ம் நம்பருங்கிறது ஒன்று கிடையாது. கேரளா மாநிலத்துக்கு என்னையால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு நம்பர்ஸையுமே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 100% உங்களுக்கான வின்னிங் வந்து ரெகுலராக கிடைக்கும். எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வின்னிங்குங்கிறது எடுக்கலாம்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா 90 18 59 05 19 01ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நம்மளுடைய கெஸ்ஸிங் மெத்தேட்லலாம் கிடச்சிருக்கு. உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுத்துருக்கிற நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் எடுக்க முடியும். இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.